வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல வாரம். பெரிய மாற்றங்கள்னு எதுவும் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 9ஆம் தேதி அன்று சுக்கிரன் கடகராசிக்குள்ளே போகிறார். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலே இருப்பதால் நன்மைகள் அதிகம். எப்போவுமே ராசிக்கு அதிபதியானவர் ராசியில் இருக்கும்போது பலம் அதிகம், நன்மைகள் அதிகம், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் குரு இருப்பது 4ஆம் வீட்டில். இப்போ பாருங்கள், குரு மற்றும் சுக்கிரன் ரெண்டு பெஸ்ட்டு சுபர்கள். அதில் குரு 4ஆம் வீட்டில் உச்சம். அவரோட 2ஆம் வீட்டு அதிபதி, அதாவது தனத்துக்கான சுக்கிரன் அந்த வீட்டில் இருக்கார். சுக்கிரன் உங்கள் ராசியை பொறுத்தவரையில் அவர் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? 2ஆம் வீடுன்னா ஃபினான்ஸ், 7ஆம் வீடு அப்படின்னு சொன்னால் மனைவி. அப்போ ஃபினான்ஸும் நல்லா இருக்குது, மனைவியுடைய ஆரோக்கியம், உடல்நலம் இதெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல கூடுதல் பலன், சிறப்பான பலன், இதையெல்லாம் சொல்கிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசில் நல்ல தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பெரிய அளவு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது சுமூகமாக தீரக்கூடிய அளவில் கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கின்றன. அதோடு இல்லாமல் இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடம் 8, 10, 12. இப்போ இந்த 12ஆம் வீட்டை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம்னா, 7.5 சனிங்கிற ஒரு பிரச்சனை சொல்லுவோம். ஆனால் இந்த 7.5 சனியோடைய ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸையும் குறைக்கிற போல இருக்குது அந்த குருவினுடைய பார்வை. அதனால் இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், எடுத்த காரியங்களில் தடையில்லாத வெற்றி, நல்ல எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல். வீட்டில் சில சுப காரியங்கள், அந்த சுப காரியங்களுக்கு நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வரக்கூடியதுக்கான வாய்ப்பு. சில நேரங்களில் நீண்ட தூர பிரயாணங்கள், அது வெளிநாட்டு பிரயாணமாக கூட இருக்கலாம். நல்ல ஒரு ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இவ்வளவு நன்மைகளை உள்ளடக்கிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். இது எல்லா தரப்பினருக்கும் நன்றாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பில்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணக்கூடியவராக இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு தரக்கூடிய பலன் மிக மிக சிறப்பான உயர்வான பலனாக அமைகிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் இந்த வாரம் தொடங்கி 9ஆம் தேதி அன்று 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 3ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். 2 பெஸ்ட்டு சுபர்கள் 3ஆம் வீட்டில் இருக்காங்க. முக்கியமாக அவங்க பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு, 9ஆம் வீடு. அதாவது சுக்கிரன் மட்டும் பார்க்குறதுன்னா அது 9ஆம் வீடு. குரு பார்ப்பது 7ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அதற்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 11ஆம் வீடு. இந்த ஒரு காலகட்டம் குரு பார்வை மிக சிறப்பானது. அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல லாபத்தை தரக்கூடிய வாரம், தனவரவை தரக்கூடிய வாரம். நீங்கள் ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு வீடு புக் பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் அது நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நன்றாக இருக்குது. சில பேர் கேட்பாங்க, நான் கிரகப்பிரவேசம் பண்ணோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், அதுக்கெல்லாம் ரொம்ப ஐடியல் டைம். அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அது சுபமாக இருக்கிறது, வெற்றியை தரக்கூடிய அளவில் அந்த சூழல்கள் உங்களுக்கு அமைகிறது. இது ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் நல்ல முகூர்த்த நாட்கள் கூட அவைலபிளாக இருக்குது. இதில் நல்ல காரியங்கள் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதை தொடங்குவதற்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும்.
நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதோடு இல்லாமல் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவில் அவங்கள சிறப்பாக செயல்படுவார்கள். எல்லா விதத்துலேயும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், சில பேருக்கு தொடர்ந்து பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல வைத்தியம் கிடைக்கும், அதனால் ரெக்கவரி இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெட்டராக தான் ஆகும். அதனால் இந்த வாரம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மிக்கது ஒரு வாரத்தோடு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நமக்கு ஒரு நீண்ட காலம் நன்மையை தரக்கூடிய சில செயல்பாடுகள் நல்லபடியாக நடந்து அதில் வெற்றியும் தரக்கூடிய வகையில் அமையிறது இந்த வாரம். ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரம், முன்னேற்றமான வாரம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில இடர்பாடுகள் எதில், நம்ம செய்கிற வேலையில். இது எப்படி இருக்குன்னா, கலகம் நன்மையில் முடியும்னு ஒரு வசனம் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் அது. இந்த இடர்பாடுகள் உங்களுக்கு ஒரு வரமாக அமைந்துவிடும். இப்போது உங்கள் பாஸ் சொல்கிறாரு, இவர் எப்போவுமே சுகர் கோட்டடாக தான் பேசுவாங்க. சில இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இவர் ரொம்ப நல்லவர், திறமையானவர் தான், ஆனால் என்ன சில நேரங்களில் முக்கியமான விஷயத்த மறந்துடுவார். அதில் போச்சா, இப்படி தான் நடுவில் ஒரு சின்ன ஊசியை வச்சு குத்துறது வழக்கம். மொத்தமாக நீங்கள் மோசம்னு சொன்னோன்னா அவன் என்ன நினைப்பான், இவனுக்கும் அவனுக்கும் ஏதோ சரியில்லை போல இருக்குது, டேர்ம்ஸ் அதான் இப்படிலாம் பேசுகிறான்னு. அதனால் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, நீங்கள் உண்மையில் உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு ஆராயும்போது இவர்கள் சொன்னதெல்லாம் ஒரு தவறான ஒரு தகவல், இவர் உண்மையிலேயே சிறப்பானவர், இவர் மேலே இருக்கக்கூடிய சில பொறாமை, ஒரு துவேஷம், இதோடைய காரணமாகத்தான் இப்படியெல்லாம் பேச்சுக்கள் வருது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி சில நிகழ்வுகளும் நடந்துவிடும். அதனால் பார்த்திங்கன்னா கலகம் நன்மையில் முடியும். முதல்ல நமக்கு ஒரு மைண்டில் டென்ஷன், என்னடா இது இவன் திரும்ப திரும்ப நம்மளை போட்டு ஓட்டின்னு இருக்கான்னு. ஆனால் அந்த குழப்பத்தில் தான் நன்மைகள் விளையப் போகிறது. அதனால் நீங்கள் வெற்றியாளர்களாக வெளில வருவீங்க. இதுக்கு மட்டும் இல்லை, கோர்ட் கேசஸ் நடக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். எது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கோ அது நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருப்போம், நான் நியாயமாக இருக்கேன், ஆனால் எனக்கு எல்லாம் சரியாக நடக்கலை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகும், நீங்கள் நியாயமானவர்கள் தான் என்று புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவில் சில நிகழ்வுகள் நடந்து உங்களை உயர்த்தும். அது போன்ற சில அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இது அமையும். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் நிறைய மனக்குழப்பம் இருக்கும். நான் சரியாக தான் பேசுகிறேனா, ஏதோ இந்த ஒரு வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும், என்ன நான் சொல்கிறது இப்படியே கேட்டிருப்பான். சரியாக பேசுகிறத கேட்பான், நான் சரியாக தானே என்ன பேசுகிறேன் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம். நீங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்கிறீங்க, செஞ்சால் கூட நான் சரியாக செய்கிறேனா, நான் கரெக்ட் பாதையில் போகிறேனா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படும். இந்த வார மத்தியமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழப்ப நிலை ஒரு லேசாக தெளிவு வரும்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்கள் நிலையை உங்களால் மற்றவர்களுக்கு உணர்த்தவே முடியாது, அப்படி ஒரு சூழலை சொல்கிறது. அப்போ எப்போ தாண்டா தெளிவு பிறக்கும், இந்த வார இறுதியில் நிச்சயமான தெளிவு பிறக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கு, முதல் 4-5 நாட்கள் நிறைய குழப்பங்களை பற்றி பேசுகிறது இந்த வாரம். அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாவடக்கம் அவசியம். ஏற்கனவே குழப்பம், அதில் நடுவில் நீங்கள் வேறு எதையாவது போட்டு உடைச்சி, ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கார், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார இறுதியில் உங்களுடைய இடர்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது போன்ற ஒரு வாரமாக இருப்பதால் நடப்பது நடக்கட்டும்,
நான் எதுக்கும் ரியாக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற ஒரு மனோநிலையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சனிதான். இன்னும் கொஞ்ச நாள் இருந்து தான் இருப்பார். அவர் நம்ம பண்ணுற வேலைகளுக்கு அப்பப்போ கொஞ்சம் தடைகளை தந்துட்டே தான் இருப்பார். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, காலத்தின் கட்டாயம். சரி, நன்மை வரும்போது அனுபவிக்கிறோம், இந்த பிரச்சனையும் கொஞ்சம் அப்படியே அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் குரு பார்வையால் வரக்கூடிய கஷ்டம் பெருசாக தெரிஞ்சாலும் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பாட்டில் வரும், எம்ஜிஆர் பாட்டில், மலை போல் வரும் சோதனையாகவும் பனி போல் நீங்கிவிடும் அப்படின்னு. அதுதான் உண்மை. மலையாக போல் இருக்குது பிரச்சனைகள், நீங்கும் பொழுது பனியை போல் நீங்கிவிடும். தைரியமாக போங்க, எதை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டே போங்க. இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே தகராறு, இங்கே நிற்கும். இது நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நியாயமான உணர்வு. ஆனால் நடப்பதோ வேறு. அது போன்ற ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது இந்த ஒரு காலகட்டம். தைரியமாக செயல்பட வேண்டியது தான் இதில் வரக்கூடிய கீ நோட்டாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த வாரத்தில் நிறைய பெரிய பிளான்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கலாம். இருந்தால் கூட பெரிய அளவுக்கு நம்ம பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம். ஏதோ நடக்கிறது, நடப்பது சுபமாகவே நடந்தது அப்படின்னு நீங்கள் திருப்தி பார்த்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் சரியாகும். சில பேர் கட்டிட்டு நிற்பான் உங்களுக்கு எதிரியாக, அவரை விட்டனா பாரு, அவரை எப்படி பண்ணுறேன் பாருமா, அட்ரஸ் எல்லாம் போடுவாங்க சில. அதனால் பார்த்திங்கன்னா உங்களை தாக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எதுவும் உங்களை அண்டாது. உடல் ஆரோக்கியமும் சிறக்கும். அதே நேரத்தில் எனக்கு உயர்த்தக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தா அதுவும் மிதமாகவே இருக்கிறது. அதனால் இது பாதிப்பான ஒரு வாரமாக சொல்ல முடியாது. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் நிம்மதியை தரக்கூடிய வாரமாக அமையும். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அபாரமான ஒரு செயல்பாடை பார்க்கலாம். 9ஆம் தேதி அன்று 2 சுபர்கள் 11ஆம் வீட்டில் போய் உட்கார்றாங்க. ஒருத்தர் குரு, இன்னொருத்தர் சுக்கிரன். 2 சுபர்கள் இந்த வாரத்தில் ஒன்று கூடுவதால் சாதிக்க முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. ஒரே விஷயம், நீங்கள் சிறிய அளவு முயற்சி செய்தால் போதும். ஒரு பழம் நழுவி பாலில் விழணும்னு நினச்சா மொத்த கூடையுமே பாலில் விழும், கவலைப்படாதீங்க. அந்த அளவுக்கு கூடுதல் நன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக அமையிறது உங்களுக்கு. நீங்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது பலவாகும். அப்படி இருக்குது. தைரியமான ஒரு செயல்பாடு தான் தேவை. முக்கியமான ஒரு விஷயங்களை எல்லாம் சாதிப்பதற்கு, முக்கியமான நபர்களை சந்திப்பதற்கு. நான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஒரு கன்சர்ன் மினிஸ்டர் பார்க்கணும், எனக்கு அது இதில் டாக்குமெண்ட் சைன் ஆகணும், சைன் ஆகும். அவன் நல்ல மூடில் இருப்பான், கரெக்டாக உங்களுக்கு சைன் பண்ணி தருவான். உங்கள் காரியங்கள் இனிதே நிறைவேறும். முக்கியமான ஒரு வாரம், சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வாரம். அதனால் பார்த்தீங்கன்னா உற்சாகத்திற்கு பஞ்சமே இல்லை. அப்போ வார கடைசியில் என்ன, செலிப்ரேஷன் தான், கொண்டாட்டம் தான். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல வாரமாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சில பிரயாணங்களை கூட திட்டமிடுவீர்கள், அது சரியான முறையில் நடந்தேறும். உங்களுக்கு தடையாக சில பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த தடைகள் யார், ரொம்ப தமாஷா என்ன சொல்கிறதுனா, தடை விலகும் அப்படின்னு நார்மலாக சொல்லுவோம். விலகிறது இல்லை, உங்கள் எதிரிகளே உங்களை துதிபாட ஆரம்பிப்பார்கள். இவரை போல் உண்டாமா, அடப்பாவி, பின்னாலும் போன மாதம் தான் என்னை பற்றி, அது போன மாதம், இந்த மாதம் வேறு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலை பற்றி பேசுகிறது. செய்கிற தொழிலில் அப்சல்யூட் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் செயல்பாடு. ஆனால் அது வெளிவரத்துக்கு இன்னொரு வாரம் ஆகும். ஏன்னா 10ஆம் வீட்டில் யார் யார் சேர்ந்தாங்க, குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாங்க 10ஆம் வீட்டில். செய்கிற வேலையில் ஒரு சிலையை செதுக்க சொன்னால் செதுக்கலாம். ஆனால் அதில் உயிரோட்டத்தோடு செதுக்கினா அப்படின்னும் போது எவ்வளோ புகழ்.
நான் சொன்னது ஒரு சிலை தான், ஆனால் இந்த சிலையில் இவ்வளோ உயிரோட்டம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு உங்களை பற்றி உங்களுடைய செயல்திறனை புகழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாரம், தெய்வ அனுகிரகம் உள்ள ஒரு வாரம், வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வுகளை எல்லாம் கொண்ட ஒரு வாரமாக இது அமைவதால் சகல நன்மைகளும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை, அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறது. சந்தோஷத்திற்கு உங்களை ஒரு அளவுகோலாக வைக்கலாம். அந்த அளவுக்கு நிறைந்த ஒரு நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரமாக இது விளங்கும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பிரயாணங்கள் உண்டு. ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஏகப்பட்ட ஒரு பிஸி ஷெட்யூல். உடல் ஆரோக்கியம் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பயம். ஆனால் பாருங்கள், ஆரோக்கியம் அதிசயமாக ஒத்துழைக்கும். அதான் நான் சொல்கிறது, நார்மல் ஆளுக்களுக்கு நல்லா இருக்கும். சில பேர் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் 1008 பிரச்சனைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட நல்லா இருக்கும். என்ன காரணம்? உங்கள் ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய், 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிற. அப்போ என்ன குறை? எந்த குறையும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அதிர்ஷ்டம் பிரமாதமாக இருந்தால் என்ன நடக்கும்னா, நீங்கள் போனால் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு விஐபியை மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, வரவேற்பளிப்பார்கள். சொல்லுவாங்க, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு. 9ல் குரு இருக்கிறவங்களுக்கும் சென்ற விடமெல்லாம் சிறப்பு தான். இப்போ 9ல் குரு உச்சம், அதனால் அதை பற்றி பேசவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. சில நேரங்களில் தெய்வ சம்பந்தமாக எங்கேயாவது போகணும். உதாரணத்துக்கு இப்போல்லாம் நம்ம ஊரில் திருச்செந்தூர், திருப்பதி 2 இடத்துலையும் செம கூட்டம்னு கேள்வி. அங்கே போனால் கூட உங்கள் அதிர்ஷ்டம் நல்ல திவ்ய தரிசனம் கிடைக்கும். அது போன்ற ஏதாவது தெய்வ அனுகூலம், மனசில் நிம்மதி, நல்ல ஆரோக்கியம், ஓரளவுக்கு கையில் பண வசதி, இது எல்லாமே நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாரம். மனதுக்கு பரிபூர்ண நிறைவை தரக்கூடிய வாரமாக அமையும். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்கள் நிச்சயமாக உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக இந்த ஹார்ட் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை இக்னோர் பண்ணாதீங்க, கவனமாக செயல்படுங்கள். சில பேருக்கு பார்த்தா லேசாக ஒரு குத்துவலி மாதிரி இருக்குது, அஜீரண கோளாறாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். அஜீரண கோளாறாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தால் அதுவே ரொம்ப சீரியஸ் விஷயம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. ஆனால் உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொல்லலை, ஆனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், பார்த்துக்கணும். மற்றபடி சுபகாரியங்கள் எல்லாம் இனிதே நிகழும். நன்மைகள் நிறைந்து காணப்படுகிறது. மனசில் சந்தோஷமெல்லாம் இருக்கும். இருந்தால் கூட எனக்கு சரியான நேரத்தில் சாப்பிட முடியல, சரியான நேரத்தில் நான் ரெஸ்ட் எடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. அதே நேரத்தில் உங்களுக்கு வேண்டாதவர்களுடைய கையும் சற்று ஓங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன, பொறுமை நிதானம்தான் தேவை. அதையும் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மீறி எதையும் சாதிக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம், மனோதைரியம் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், ஏதாவது சொல்லுவாங்க, துணிந்தவனுக்கு சுமந்திரம் முழங்கால் மட்டம்னு. அது மாதிரி ஒரு துணிச்சலோடு செயல்படுவீர்கள், எத்தகைய பிரச்சனைகளையும் சமாளிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய அல்டிமேட் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, ரிசல்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாகத்தான் இந்த வாரத்தில் அமையும். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்திலேருந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. முக்கியமாக உங்கள் மனசில் சில பிளான்ஸ் இருக்கும். சில பேர் சொல்லலாம் உனக்கு ரொம்ப பேராசைன்னு, சில பேர் சொல்லலாம் என்ன தப்பு, ஆசைப்பட்டால் தானே கிடைக்கும்,
இவ்வளோ காசுப்பட்டால் இவ்வளோவாது கிடைக்குமேம்பாங்க. அதனால் நீங்கள் தான் அதுக்கு ஜட்ஜை தவிர அடுத்தவன் என்ன சொல்கிறாங்கிறத பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம், அதை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அடுத்தவன் என்ன பண்ணுவான், பள்ளி கொட்டுறாமாங்க, அப்படிமா உச்சு உச்சு உச்சும்மா, பிரயோஜனமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதில் துணிந்து இறங்குங்கள். உங்கள் பாதை திறக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வாரத்தில் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ துணிந்து செயல்படும் போது, பாதை திறக்கும் போது, நம்ம பல நாட்களாக சாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நினச்ச விஷயத்தை சாதிக்கலாம். ஆனால் அந்த முயற்சியை நாம் எடுக்கவில்லை. அந்த முயற்சி எடுப்பதற்கான காலம் இப்பொழுது கனிந்து வருகிறது. முக்கிய காரணம் என்ன, 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் அது மனைவி ஸ்தானம் மட்டுமல்ல, தொழிலுக்கும் அது உகந்த இடம்தான். அப்போ அந்த இடத்துல 2 பெஸ்ட்டு சுபர், அதில் குரு உச்சம் கூட சுக்கிரன். அப்போ என்ன ஆகுது, உங்கள் செயல் திறனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அப்போ நம்ம முயற்சி தேவை, ஒரு அட்டெம்ப்ட் தேவை. அட்டன் பண்ண நான் தயங்கினா எனக்கு வெற்றி கிடையாது. நான் துணிஞ்சு இறங்கிட்டேன்னா என்னுடைய பாதைகள் வழிவிடுகின்றன. அதனால தான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதனை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இதுவே நல்ல தருணம். தயக்கமின்றி செயல்படுங்கள். ஆனால் அது தர்மத்துக்கு உகந்ததாக இருக்கணும். எனக்கு பிடிக்காத பொண்ணு என்னை வேணாம் சொல்கிறான், அவளை எப்படியோ நான் அடைஞ்சிடுவேன், அப்படியெல்லாம் போகாதீங்க, அது நெகட்டிவ். நான் சொல்கிறது லைஃப்பில் முன்னேறத்துக்கு பண்ணக்கூடிய நல்ல பிளான்ஸை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இந்த ஜென் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தைரியமாக செயல்படலாம். நீங்கள் முக்கியமான சாதனைகளை சாதிக்கக்கூடிய காலம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொல்லைகள் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்க தான் செய்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பிரமை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏதோ இருக்குது. அப்போ அதுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்கிறீர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் 2 விஷயம் இருக்குது. அதாவது நமக்கு எகெயின்ஸ்டாக நடக்கும்போது எதிரிகளுடைய தன்மையை நாம் நிச்சயமாக மதிப்பீடு செய்யணும், குறைத்து மதிப்பிடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் வெற்றியாளர்களாக மாற முடியும். அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான், நம்மளும் காஷன் இல்லாமல் இருந்துருதுங்கிறத யாரும் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு அடிக்குவேட் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, தைரியம் இருக்கிறது, செயல் திறமையும் இருக்கிறது. நிச்சயமாக தீர்க்கமாக செயல்படுவீர்கள். சில தொல்லைகள் சில பிரச்சனைகள் இந்த வாரம் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் எளிதாக முறியடிப்பீர்கள், வெற்றி கொள்வீர்கள். அதுதான் அதில் முக்கியம். என்ன காரணம், 3ஆம் வீடு தைரியஸ்தானத்தில் யார் இருக்கார், செவ்வாய். செவ்வாய்னா மிலிட்ரி மேன், AK-47. தைரியமாக முறியடிப்பீங்க, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் முறியடிப்பீங்க. அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான். ஆனால் காஷியஸாக இருக்கணுமா, எஸ், காஷியஸாக தான் இருக்கணும், பயப்படணும்னு நான் சொல்லலை. பிளானிங், காஷன் எல்லாம் தேவை தான். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக உங்களால் கடக்க முடியும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போவுமே மைண்டில் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் நிலை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் ராகு. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட்லெஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். சரியாக உறக்கத்தை சரியான முறையில் வச்சா உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. இதை மட்டும் கவனமாக இருங்க. இந்த தியானம், பிராணாயாமம் போன்ற விஷயங்களை செய்வது வலுவை சேர்க்கும். மொத்தத்தில் இந்த வாரத்தில் உங்கள் தைரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு மனோநிலை ஏற்படும்னா, அந்த காலத்தில் ஒரு நடிகர் பேர், அது என்னத்த கண்ணையானே பேர், அது ஒரு படத்தில் அவர் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் என்னத்தை பண்ணி என்னத்தை அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த மனோநிலையில் இருப்பீங்க. ஏன்னா உங்களை 1 வருஷத்துக்கு மேலே சனி உங்கள் ராசியில் உட்காந்து உங்களை ஒரு வழி ஆக்கிட்டுருக்க.
அப்போ என்னாகும், நான் என்ன உயர குதிச்சாலும் இவ்வளோதாயா, இந்த சொல்லுவாங்க உருண்டாலும் பரண்டாலும் நம்ம இடம் ஒட்டுவது தான் ஒட்டும், கிட்டத்தட்ட அந்த மனோநிலை வரும். நடப்பதை பார்க்கும்போது என்ன தான் உருண்டாலும் பரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும்னா நிறையா ஒட்டும். அதான் இதில் வருகிற ஒரு சர்ப்ரைசிங் திங். என்ன காரணம், இவ்வளவு நாள் 4ஆம் இடத்தில் இருந்த குரு 5இல் உச்சம், கூட சுக்கிரனும் சேர்ந்து கொள்கிறார் அவரோடு, 5இல் 2 சுபர்கள். அப்போது நாம் பல நாட்கள் செய்த முயற்சியின் பலன் இப்போ செய்யலை, நொந்து போயிட்டோம். ஆனால் அந்த பலன் சொல்லுவாங்களே, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு, அதுக்கு தீயதுக்கும் பொருந்தும் நன்மைக்கும் பொருந்தும். உங்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த நற்பலன்கள் விளையும், அது தன்னிச்சையாக விளையும். அதுதான் வேடிக்கை. அதே போல் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்ருப்பீங்க, ஒத்தைக்கு ரெட்டையாக கூட பிறக்கும். ஆனால் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் குழந்தைகள், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஒளியோடு இருக்கும். மனசில் ஒரு அப்சல்யூட் பாசிட்டிவ் தாட், முகத்தில் ஒரு ஒளி, இதெல்லாம் நீங்கள் கேட்டால் வந்தது அதுவாக வருது. அப்போ ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலான்னா, அனைத்தும் நம் கையில் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. பல விஷயங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்கிற ஒரு பீரியட். அப்படி நடக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கிறது. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிறதா இந்த 5ஆம் இடம், அது உங்கள் கையில் இல்லை. அந்த இடத்துல 2 அற்புதமாக 2 சுபர்கள் போய் உக்காந்தா கேட்கவா வேணும்? அவ்வளவு சிறப்புகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.